11 பேரோட உயிர் போணுச்சே, இதுக்கெல்லாம் காரணம் யாரு? விளையாட்டுச் செய்திகள். செம்மஞ்சேரியில் ரூபாய் 261 கோடிக்கு விளையாட்டு நகரம். சென்னையின் ஒலிம்பிக் கனவுகளுக்கு அரசாங்கம் ஊக்கம். சென்னையை சர்வதேச விளையாட்டு மையமாக மாற்றும் மாபெரும் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஒப்புதல். ஒலிம்பிக் தரத்தினால வசதிகள், நீர் விளையாட்டு ஏக்கர், பயிற்சி மையங்கள். இந்த விளையாட்டு நகரம் சென்னையின் விளையாட்டு வீரர்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும். டாடா ஐபிஎல் 2026 உடைய மினி ஆப்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதில் டாப் பையாக வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் 25.2 crores ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் கேமரன் கிரீனை வாங்கியிருக்காங்க ஆஃப்டர் அ டஃப் பிட்டிங் வார் வித் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 2 டாப் பைஸ் கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர், 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 14.2 crores ஈச் போயிருக்காங்க. ஸோ பிரசாந்த் வீர் இஸ் அ லெஃப்ட் ஆர்ம் ஆல்ரவுண்டர் அண்ட் கார்த்திக் சர்மா இஸ் அ விக்கெட் கீப்பர் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன். ஸோ இவங்க 2 பேர் டொமஸ்டிக்கில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் லெட்ஸ் see இவங்க 3 பேருமே ஐபிஎல் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு. A tragic road accident was reported on the Madurai-Thuthukudi National Highway, causing major traffic disruption. According to preliminary reports, resulting in injury and loss of life. Emergency services rushed to the spot and rescue. Operation were carried out immediately. இந்த வருஷம் நடந்த ஸ்ட்ரீமர் ஆஃப் தி இயர் அவார்டை வந்து ஐசோ ஸ்பீட் வின் பண்ணுறாரு. அதாவது இந்த ஸ்ட்ரீமர் ஆஃப் தி இயர் எதுக்காக கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரீமர் அவரோட ஃபேன்ஸ் எவ்வளோ என்கேஜ்மெண்ட் ஆகும், எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் அவருக்கு இருக்கிறதுங்கிற பொறுத்து இந்த ஸ்ட்ரீமர் ஆஃப் தி இயர் அவார்டை கொடுப்பாரு. இந்த அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் வந்து எப்படி சினிமாவுக்கோ அதே மாதிரி எல்லா ஸ்ட்ரீமர்ஸோட கனவும் இந்த ஸ்ட்ரீமர் ஆஃப் தி இயர் அவார்டை வாங்குறது தான். இது வந்து டிசம்பர் 6, 2025 வால்டன் தியேட்டரில் நடக்குது. 27th July 2025, 27-year-old Dalit software engineer Kavin Silva Ganesh lost his life in Tirunelveli, Tamil Nadu, for loving across caste lines. Was in committed relationship with Subhashini, the doctor from the dominant Maravar community. Her brother Sujit was furious about their intercaste relationship. தமிழ்நாடு திருநங்கை நபர்களுக்கான மாநில கொள்கை 2025 என்ற புதிய கொள்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கொள்கை திருநங்கை நபர்களின் பாலின சுய அடையாளம், கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, சொத்துரிமை மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட அடிப்படை உரிமைகளை உறுதிப்படுத்தும் வகையில் விரிவாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முக்கிய மாநில கொள்கையை 2025 ஆம் ஆண்டு ஜூலை மாதம் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டார். 2025 நடந்த துயர சம்பவம் 12 ஜூன் 2025 குஜராத் அகமதாபாத்தில் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்திற்குள்ளானது. அதில் பயணம் செய்து கொண்டிருந்த 242 பேரில் 241 பேர் உயிரிழந்தனர். வடசென்னையில் முதல் முறையாக அனைத்து பதிப்பக்கங்களின் புத்தகங்களும் ஒரே இடத்தில். வடசென்னை வாசி நூலகம். இதில் எழுத்தாளர், பேச்சாளர் போன்ற பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். On the night of 23rd March 2025, a group of Shiv Sena workers gathered around Hotel Unicontinental and allegedly ransacked the hotel and its premises. Why? Because a Mumbai-based comedian Kunal Kumra allegedly made derogatory remarks against the Maharashtra Deputy Chief Minister Eknath Shinde. Now, many leaders from across the country have condemned the attack as against freedom of speech and expression. அதாவது நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அவரோட தலைமையான அரசு என்ன பண்ணாங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி போக்குவரத்து வசதி வந்து பள்ளி மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வந்து சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை உருவாக்குனாங்க. இது எதுக்காகனா, பள்ளி மாணவர்களுக்கு இங்கேருந்து அந்த கிராமத்துலேருந்து ஸ்கூல் போகிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு போவாங்க, நடக்கிறது கஷ்டம். இதனால் ஸ்கூல் வந்து யாராலையுமே போக முடியாது. இந்த மாதிரி ஸ்கூலில் இருக்கிற பர்சன்டேஜ் எல்லாமே குறைஞ்சிச்சு. அதனால் இவங்க ஒரு ஸ்கீமை இந்த மாதிரி உருவாக்குனாங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஸ்கீம் உருவாக்குனாங்க. அதாவது 23 ஜீப்பும் 3 வேனும் பண்ணாங்க. 23 ஜீப் யாருன்னா பொதுமக்களுக்கு, 3 ஜீப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கிறவங்கலாம் இந்த மாதிரி உருவாக்குனாங்க. காதலிக்க மறுத்த பள்ளி மாணவியை கத்தியால் குத்தி கொலை செய்த இளைஞர். ராமேஸ்வரம் சேரான்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஷாலினி 12ஆம் வகுப்பு அதே பகுதியைச் சேர்ந்த பள்ளியில் படித்து கொண்டு வருகிறார். அவர் வீட்டில் அருகில் வசித்து வந்த முனியராஜ் என்ற இளைஞர் ஒருதலையாக ஷாலினியை காதலித்து வந்ததாகவும் அவரை காதலிக்க சொல்லி வற்புறுத்தியதாகவும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து நவம்பர் 19 அன்று ஷாலினியை கத்தியால் குத்தி கொலை செய்திருப்பது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2025 Gen Z protest in Nepal began as a youth-led demonstration against a major ban on social media platforms and long-standing inequality and corruption.
This unrest led to the resignation of Prime Minister Sharma Oli and the appointment of female interim Prime Minister Sushila Kaki. 140 நாட்களாக தொடரும் தூய்மை பணியாளர்களின் போராட்டம். இவங்க தங்களோட பணியை தனியாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ரிப்பன் பில்டிங் முன்னாடி போராட்டம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆகஸ்ட் 13ஆம் தேதி நைட்டு இரவு இவங்களை வலுக்கட்டாயமாக போலீஸ் கைது செஞ்சு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படி கைது செஞ்சு கூட்டிகிட்டு போனாலும் இவங்க தங்களோட போராட்டத்தை கைவிடாமல் இப்போ வரைக்கும் போராடி கொண்டே தான் இருக்காங்க. இவங்களுக்கான ஒரு நியாயம் கிடைக்குதா இல்லையான்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாத இறுதியில் ஸ்ரீலங்காவை தாக்கிய டிட்வா புயல் காரணமாக 25 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய வீடுகளை இழந்தனர். அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி 640 உயிரிழப்புகள் ஏற்பட்டது. வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட இலங்கைக்கு பல்வேறு உலக நாடுகள் மீட்பு பணிக்கான உதவிகளை வழங்கி வருகிறது. The closely watched contest of the Kerala local body election 2025, the Congress-led UDF has gained 4 out of 6 corporations, namely Kollam, Kottayam, Kochi and Thrissur. The LDF, Communist Front, has retained the Kozhikode corporation. Subsequently, the Bharatiya Janata Party has took over the power of Thiruvananthapuram corporation. கல்யாணம் அப்படின்னாலே வரதட்சணை ஒரு காமன் திங் தான். ஆனால் காலங்கள் மாற மாற இந்த வரதட்சணை குடும்பன்றது குறைய நினைச்சிட்டு இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த வரதட்சணை இன்னும் இருக்கு. இந்த 2025 ஜூன் மாதம் திருப்பூர் அவினாசியை சேர்ந்த ரிதன்யா என்ற ஒரு பெண் வரதட்சணை கொடுமை தாங்க முடியாம தற்கொலை செய்து இறந்திருக்காங்க. அதனால அந்த பெண்ணுடைய கணவர் வீட்டார் அனைவரையுமே அரெஸ்ட் செய்திருக்காங்க. ஸோ இப்போ வரைக்குமே இந்த வரதட்சணை கொடுமைன்றது நீடிச்சுட்டு தான் இருக்கு. 2025ஆம் ஆண்டிலும் தொடரும் ஆணவ கொலைகள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் வேற்று சாதியின பெண்ணை காதலித்ததால் காதலனை கொன்ற காதலின் குடும்பத்தினர் தன் காதலனை கொன்று விடலாம், தன் காதலை கொல்ல முடியாது என காதலனின் உடலை திருமணம் செய்து கொண்ட காதலி. காதலனின் இறப்புக்கு கடைசி வரை நீதி பெறாமல் விடமாட்டேன் என காதலனின் இறுதி ஊர்வலத்தில் காதலி சபதம். நன்றி, வணக்கம்.